ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் பிஸியாக இருப்பீங்க. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு பல்வேறு விதங்களில் நீங்கள் உங்களையே நீங்கள் தயாரித்து கொண்டிருப்பீங்க. இடையில் ஒரே ஒரு நாள் தான் குறுக்க இருக்குது. ஆகவே இன்னும் ஆவலோடு நம்ம எல்லாருமே குடும்பமாக உறவுகளாக கூடி வந்து ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நாளில் நமக்கு இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம், அந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆழமான சிந்தனை, நாம் திருமுழுக்கு யோவானை போல கடவுளிடமிருந்து பெற்ற அருளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, நல்ல மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பதனை நமக்கு எடுத்துரைக்கிறது, அறிவுறுத்துகிறது. பிரியமானவர்கள், நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய கல்லறைகளில் அதே போல் பிற சமயத்தினர் நடுகள் நடுறாங்க, ஒரு கல் நடுறாங்க. சமாதியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்லறைகளில் சிலுவைக்கல் நடுகிறோம். அந்த சிலுவைக்கல்லில் பார்க்குறோம் என்ன அப்படின்னா, அந்த மனிதன் இறந்தவருடைய பெயர், அதுக்கப்புறம் பிறப்பு இருக்கிறது, அதுக்கப்புறம் எந்த ஆண்டு பிறந்தார், எந்த ஆண்டு இறந்தார். இந்த மூன்றும் தான் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகின்றன. ஆனால் முன்னொரு காலத்தில், பழைய காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா, எவன் சாதனை செய்திருக்கிறானோ, அந்த சமூகத்திற்காக, இந்த நாட்டிற்காக, வளர்ச்சிக்காக சாதனை செஞ்சுருக்கிறாங்களோ அவங்களுடைய நினைவுபடுத்தும் விதமாக நடுக்கள் நடுவாங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய கல்லறைகள், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள், நண்பர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் நாம் நினைவு கூறும் விதமாக சிலுவைகள் நாம் நட்டு வைக்கிறோம். அது நடுகள் பிற சமயத்தில் நடுறாங்க. அப்போ அந்த கல்லறைகள் நாம் என்ன செய்ய, அந்த சிலுவை கல்லில் நம்ம குறிப்பிடுகிறோம் நம்முடைய உறவினருடைய பெயர், அவர் இந்த ஆண்டு பிறந்தார், இந்த ஆண்டு இறந்தார் என்று குறிப்பிடுகிறோம். அப்போ இது ஒரு மனிதனுடைய சாதனையா, அவருடைய பிறப்பு அல்லது அந்த மனிதனுடைய பெயர் அல்லது அவர் இறந்த ஆண்டு, இது ஒரு சாதனையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லது அவங்க அந்த பெயர் அவங்களுக்கு கொடுத்தாங்களா? இப்போ நான் அமல்ராஜ் இருக்கிறேன், இந்த பெயர் எனக்கு நானாக கொடுத்து கொண்ட பெயரா? இல்லை, என்னுடைய பெற்றோர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கொடுத்த ஒரு பெயர். அப்போது என்னுடைய பெற்றோர் எனக்கு கொடுத்த பெயர் எப்படி எனக்கு ஒரு சாதனையாக அமையும்? நிச்சயமாக நமக்கு அது சாதனையாக அமைந்துவிட முடியாது. அப்போது பல நேரங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பேர் வைக்கிறோம், அந்த பேர் கூட பொருத்தம் இல்லாமல் வைப்போம். பாருங்களேன், ஆள் கண்ணங்கரேன்னு கருப்பாக இருப்பாங்க, பெற்றோர்கள் பேர் வைப்பாங்க வெள்ளைன்னு சொல்லி பேர் வைப்பாங்க. அதே போல் அந்த நபர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அங்கே என்ன சொல்கிறது, தவிக்கக்கூடிய ஒரு நிலை, பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் பெற்றோர்கள் பேர் வைப்பாங்க ராஜா என்று சொல்லி பேர் வைப்பாங்க. இப்படி ஒரு முரண், நம்முடைய சூழலுக்கு ஏற்றவாறு, நம்முடைய உடல் அமைப்பிற்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்கள் பல நேரங்களில் அவர் ஒரு முரணோடு பெயர் வைக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட இந்த நிலையில் நம்ம இன்றைய நாளில் திருமுழுக்கு யோவான் பிறக்கிறார். அங்கு பிறக்கக்கூடிய அவருக்கு 8ஆம் நாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, விருத்த சேதனம் செய்யக்கூடிய அந்த நாளில் ஆலயத்திற்கு வர்றாங்க. உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க. அந்த நண்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திருமுழுக்கு யோவானுக்கு பெயர் வைக்கிறார்கள். அந்த பெயர் அவருக்கு உகந்த பெயராக இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பெயர் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பெயராக இருக்கிறது. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்கள் என்ன அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போது குணசீலன் சொல்லி பேர் வைப்பாங்க, நம்ம ஊர்லலாம் பார்ப்போம், குணசீலன். அல்லது வேறு ஏதாவது நல்ல பேர் நமக்கு காந்தி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. அப்போது அந்த குணத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கை இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அடாவடித்தனம் பண்ணுறாங்க, முரட்டுத்தனமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பெயருக்கு ஏற்றாறு போல் அவருடைய வாழ்க்கை அமையலை. காந்தியடிகள் அகிம்சை விரும்பக்கூடிய ஒரு நபர். ஆனால் இங்கே பார்ப்போம், நம்முடைய ஊரில் சமூகத்தில் பார்க்குறோம், அங்கே காந்தியடிகள்னு காந்தின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தோன்னா அடிதடி, போதை, கட்ட பஞ்சாயத்து, இப்படி ஒரு வன்முறைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்போது பெயர்கள், நம்முடைய பெற்றோர்கள் பெயர் வைக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு பெயர் வைக்கிறாங்களா? அல்லது நம்முடைய உடல் அமைப்பிற்கு ஏற்றவாறு பெயர் வைக்கிறாங்களா? நிச்சயமாக இல்லை, ஒரு பொருத்தமில்லாத பெயர். ஒருவேளை பெயருக்கு வைத்திருந்தாலும் அந்த பெயருக்கு ஏற்றாறு போல நாம் வாழ்கிறோமா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒரு முரணான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் திருமுழுக்கு யோவானுக்கு இன்றைக்கு பெயர் வைக்கிறாங்க. திருமுழுக்கு யோவானுக்கு பெற்றோர்கள் பெயர் கொடுக்குறாங்க. நற்செய்தி நம்ம கவனம் வாசித்தோம் அப்படின்னா, பெற்றோர் எலிசபெத் அம்மாளோ அல்லது சக்கரியாவும் யோவான் சொல்லி பெயர் கொடுக்கல,
மாறாக தூதர் கபிரியேல் தூதர் வந்து என்ன செய்கிறாரு, அங்கே சக்கரியாவுக்கு சொல்கிறாரு, அங்கே வந்து குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து யோவான்னு சொல்லி பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 13 சக்கரியாவுக்கு கபிரியேல் தூதர் சொல்கிறார். அப்போ அந்த பெயர் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் கொடுக்கல, மாறாக கபிரியேல் தூதர் வந்து கடவுளுடைய தூதர் கொடுக்கக்கூடிய நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ யோவான் என்றால் என்ன? கடவுள் அருள் நிறைந்தவராக இருக்கிறார், அல்லது காட் இஸ் கிரேசியஸ். அதான் யோவான் என்கிற அந்த பெயருக்கு வந்து ஒரு பெயர் விளக்கமாக நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ கிரேசியஸ் அருள் நிறைந்தவராக, அப்போ அருள் மிக்கவராக கடவுள் அங்கு யோவான் வந்து இருக்கிறார். என்ன அருள் மிக்கவராக இருக்கிறார் இங்கே பார்க்குறோம். இங்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நான் ஏற்கனவே நான் முன்னுரையில் சொன்னது போல, இங்கு சக்கரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் வந்து வயதாகி விட்டது. அவர்கள் வந்து என்ன அப்படின்னா ஒரு மலடியாக இருக்கிறாங்க, முதிர்ந்த வயது. இப்போ பலரும் அவர்களை வந்து ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலை. அதனால் அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. கடவுள் அவர்களுக்கு அவருடைய விண்ணப்பத்திற்கு வந்து பதில் கொடுத்து விட்டார் என்று நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். அது உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை கடந்து கடவுளுடைய ஒரு பார்வை என்ன? இது மனித அடிப்படையில் நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. கடவுளுடைய நிலையிலிருந்து நாம் திருமுழுக்கு யோவானுடைய அந்த பிறப்பை நாம் பார்க்கணும். திருமுழுக்கு யோவானுக்கு வந்து பெயர் கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா காட் இஸ் கிரேசியஸ். யோவான் என்றால் காட் இஸ் கிரேசியஸ், அருள் மிக்கவராக, அருள் நிறைந்தவராக, அதான் வந்து அர்த்தமாக இருக்கிறது. அப்போ இங்கே யோவான் வந்து என்ன அப்படின்னா கடவுள் வந்து என்ன எப்படி செயல்படுகிறார் அப்படின்னா, இந்த முதிர்ந்த வயதிலும் நான் என்னுடைய மகனுடைய வருகைக்காக, என்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு வந்து அனுப்ப போகிறேன், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக நான் இங்கு வாக்களிப்பின் வாக்குறுதியின் மகனாக நான் வந்து இங்கு சக்கரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் இந்த முதிர்ந்த வயதில் நான் வந்து திருமுழுக்கு யோவான் வந்து கொடுக்கிறேன். அப்போ திருமுழுக்கு யோவான் யார் அப்படின்னா கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டவர். இதான் அன்னை மரியாள் வந்து எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது நாம் வந்து பார்க்கிறோம், அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று. அப்போ ஆவியால் நிரப்பப்பட்டவர் அங்கே இன்னொரு மனிதரை சந்திக்கின்ற பொழுது அந்த அவரும் ஆவியால் நிரப்பப்படுகிறார். அப்போ திருமுழுக்கு யோவான் அருளால் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். அப்போ திருமுழுக்கு யோவான் என்ன அப்படின்னா அவருடைய பெயர் அவங்க நற்செய்தியாக இருக்கிறது, அவருடைய வாழ்வு நற்செய்தியாக கடவுளுடைய அருளை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அவருடைய வாழ்வு வந்து இருக்கிறது. அப்போ இங்கே நாம் வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னா பெயருக்கு ஏற்றாறு போல நம்முடைய வாழ்வு இருக்கிறதா, குணாதிசயங்கள் இருக்கிறதா? இதுதான் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. அப்போ திருமுழுக்கு யோவான் அவர் தான் செய்தியாக இருக்கிறார், அவருடைய பெயர் நமக்கு வந்து நற்செய்தியாக இருக்கிறது, கடவுள் அருள் நிறைந்தவர். அதனுடைய வாழ்க்கையில் வந்து பார்க்கிறோம், அங்கே பாருங்க பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. அப்போ வந்து காலம் நிறைவேறி விட்டது, மனம் மாறுங்கப்பா, உங்கள் மரத்தின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று அப்படின்னு சொல்லி அங்கு கடவுளுடைய இரக்கத்தை பெற்று கொடுப்பதற்காக, அல்லது கடவுளுடைய வருகைக்கு, கடவுளுடைய மகனுடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக அங்கு திருமுழுக்கு யோவான் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா தான் பெற்ற அருளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் இந்த உலகம் நமக்கு வந்து ஒரு பெயர் கொடுக்குது, நம்ம பெற்றோர்கள் நமக்கு வந்து பெயர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு காரண பெயராக இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் நமக்கு வந்து ஒரு பெயர் கொடுக்குது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது. நான் நல்லவனாக இருந்தா, நான் நான் நல்லவனாக இருந்தா, பண்போடு இருந்தேன் அப்படின்னா, நல்ல குணநலன்களோடு பழக்க வழக்கங்களோடு நான் வந்து இருந்தேன் அப்படின்னா இந்த உலகம் நமக்கு வந்து பெயர் கொடுக்குது. இப்போ உதாரணமாக இறந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன நம்மளை குறித்து நம்முடைய உறவுக்காரர்கள், சொந்தக்காரவங்க, ஊருக்காரவங்களாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ பலரும் வந்து இறந்து போகின்ற பொழுது அந்த இறப்பு வீட்டில் நல்லா இருந்த மனுஷன், அவர் இருந்தப்போ அந்த குடும்பம் வந்து அப்படி தான் இருந்துச்சு, ஓஹோன்னு இருந்துச்சு, அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், யார் போனாலும் வந்து இரக்கத்தோடு இருப்பார், வாரி வழங்கி கொடுப்பார், போனவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார், இப்போலாம் வந்து சொல்லுவாங்க. இறந்து போய் அவர் வந்து கிடக்கக்கூடிய அந்த இடத்துல பலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இறந்து போன நபரை குறித்து பெருமையாக வந்து பேசுவாங்க. சில பேர் இருப்பாங்க, சில பேர் இறந்து போன உடனே சொல்லுவாங்க, அப்பா இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போனது எவ்வளவோ மேலுப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க.
பேசுவாங்க. அந்த இறந்த வீட்டிலே பேசுவாங்க, அல்லது வந்து வருகின்ற பொழுதும் போகின்ற பொழுதும் வந்து அந்த இறப்புக்கு வந்து துக்கம் விசாரிக்க வருகின்ற பொழுது பேசக்கூடிய நிகழ்வுகளை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணாதிசயங்களை பொறுத்து உலகம் நமக்கு வந்து பெயரை கொடுக்கிறது. அந்த பெயர் நமக்கு வந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவானுக்கு அப்படிப்பட்ட பெயர் வந்து கொடுக்கப்படுகிறது. அவர் நேர்மையாளராக இருக்கிறார். அவர் வந்து நீதிமானாக, நேர்மையாளராக, உண்மையை எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. பாருங்க, ஏரோதரசன் கூட வந்து பயப்படுறான், நேர்மையாளர் என்று அஞ்சுகிறான். அப்போ அந்த அளவிற்கு வந்து உலகம் திருமுழுக்கு யோவானுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது. அப்போ கடவுள் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு பெயரை கொடுக்கிறார். யோவான் என்று பெயர் கொடுக்கிறார். யோவான் என்றால் கடவுள் அருள் நிறைந்தவர் என்று, காட் இஸ் கிரேசியஸ், அருள் மிகுந்தவர், அருள் நிறைந்தவர் என்று பொருள்படுகிறது. அப்படி அருளால் நிரப்பப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இறுதி வர என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அருளை பிறருக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய நற்செய்தியாக அங்கே வந்து திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம திருமுழுக்கு யோவானை போல நாம் நற்செய்தியாக, நல்ல செய்தி வழங்குபவர்களாக நம்முடைய பேர் இருக்கணும், நம்முடைய செயல் இருக்கணும், நம்முடைய வாழ்வு இருக்கணும். நம்மளை பார்த்த உடனே செத்து போனதுக்கு அப்பெல்லாம் பேச வேண்டாம். உயிரோடு இருக்கிறப்பே நம்மளை பற்றி என்ன செய்யணும் அப்படின்னா, பலரும் பெருமையாக பேச வேண்டும். எப்படி ஏசாண்டவர் குறித்து பெருமை பாராட்டுறாங்க இல்லையா? உண்மை எனது கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் வந்து பேறு பெற்றவர் என்று சொல்லி ஏசாவுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் கூட்டத்தினர் இயேசுவை குறித்து, இயேசுவினுடைய தாயை குறித்து பெருமை பாராட்டினது போல இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கின்ற பொழுது அங்கே அவரை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். அதே போல நாமும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது பிறருக்கு நற்செய்தியாக, அல்லது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த மாசு மறுவற்ற ஒரு வாழ்க்கையை, அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து என்ன செய்ய அப்படின்னா வாழ வேண்டும். இன்றைக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் பேர். இப்போ அமல்ராஜ், அப்போது இந்த அமல்ராஜ்னா என்ன? நெட்டில் இப்போ போகிறோம், அதற்கென்று விளக்கம் வந்து கொடுக்கப்படுகின்றன. அது வந்து என்னது மாசு மறுவற்ற, அப்போ இம்மாக்குலேட் கன்செப்ஷன் வந்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அதே போல் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கும். சகாயராஜன் இருக்கலாம், ஆரோக்கியமேரின் இருக்கலாம், அல்லது வினோத்துன்னு இருக்கலாம், அல்லது பல்வேறு விதமான பெயர்கள், புனிதர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த புனிதர்களுடைய பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த புனிதர்களைப் போல நாமும் இந்த உலகத்தில் நற்பெயரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வந்து வாழணும். நம்மளை பார்த்து நம்மளியாக நம்முடைய குடும்பத்துக்கு வந்து பெருமை வரணும், புகழ் வரணும், கடவுளுக்கு வந்து பெருமை சேர்க்கணும். அதான் நம்ம வந்து அடிப்படை நோக்கமாக இருக்கணும். அப்போ இன்றைய நாளில் திருமுழுக்கு யோவான் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல இரக்க மிகுந்தவராயிருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய அருளை நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கடவுள் அருளால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். திருமுழுக்கு என்கிற அருளடையாளம் வழியாக ஒவ்வொரு நாளும் வந்து திடப்படுத்தப்படுகிறோம். எப்படி திடப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னா, இந்த நற்கருணை கொண்டாட்டம் வழியாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து ஆண்டவருடைய உடலை உட்கொள்கின்றோம், அவனுடைய இரத்தத்தை நாம் வந்து பருகுகின்றோம். அப்படி பருகுகின்ற பொழுது ஆண்டவர் வந்து திடப்படுத்துகிறார். நீ எனக்கு சாட்சியாயிரு, நீ உன்னுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா, என்னை மாட்சிமைப்படுத்தணும், உன் விருப்பத்துக்கல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாம் பெயர் வைக்கிறோம், என்னென்னமோ ஒன்றும் இப்போ வாயில் வரமாட்டேங்குது. ஆனால் வாயில் வராத பேரை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். அதுக்குன்னா அர்த்தம் என்ன? அந்த அர்த்தத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் வந்து வாழ்கிறார்களா? அப்படி வாழ்வதற்கு ஏற்ற சூழலை பெற்றோர்கள் இன்றைக்கு நீங்கள் வந்து உருவாக்கி கொடுக்குறீங்களா? அதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய, முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அங்கே வந்து கடவுளுடைய பாதத்தில் அங்கு கப்ரியேல் தூதர் அங்கே ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறார். சக்கரியா பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது கப்ரியேல் தூதர் வழியாக அந்த மகன் பிறப்பான் என்று வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. அந்த மகனுக்கு என்ன பெயர் வைக்கணும் என்று திட்டமிடுகிறார்கள். ஒரு காலத்தில் நடந்தது நம்முடைய சமூகத்தில், குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தில் பார்த்தோம். என்ன அப்படின்னா, உடனே சிஸ்டர்கிட்ட போவாங்க, ஃபாதர்கிட்ட போவாங்க. குழந்தை பிறந்த உடனே, ஃபாதர் இன்று எனக்கு வந்து மகன் பிறந்திருக்கிறான், மகள் பிறந்திருக்கிறா, இந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெயர் வைக்கணும். அப்போ ஃபாதர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, என்ன கிழமை, இன்றைக்கு யாருடைய புனிதருடைய விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். அப்போ அதை ஒட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த புனிதர் அதற்கப்புறம் இந்த குடும்ப பெயரை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது.
இன்றைக்கெல்லாம் எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு வந்து நாம் வந்து பங்கு தந்தையரை அணுகுகிறோம், இல்லை அருட்சகோதரிகளை அணுகுகிறோம், அல்லது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளை நம்ம வந்து நாடுகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து நியூமராலஜி பார்க்குறோம், இந்த இத்தனை நம்பரில் வந்து பேர் வைக்கணும், அது மாதிரி இந்த வார்த்தையில் பேரை வந்து ஆரம்பிக்கணும், ஆவில் ஆரம்பிக்கணும், மாவில் ஆரம்பிக்கணும், அல்லது நாவில் ஆரம்பிக்கணும், ஈயில் ஆரம்பிக்கணும், அப்போ தான் பேர் ராசி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ராசி பலன் பார்த்து அதே போல் நியூமராலஜியெல்லாம் பார்த்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வந்து பெயர் வைக்கிறோம். சரி, அப்படி தான் பேர் வைக்கிறீங்களே, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கிறது? கொஞ்சம் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். சக்கரியா ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்க வந்து பெயர் வைக்க ஆண்டவர் சொன்னதை, தூதர் சொன்னதை அவங்க வந்து அவங்க பெயராக தன்னுடைய மகனுக்கு வந்து வைக்கிறார். அதில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. பிரியமான பிள்ளைகளே, அப்போது அங்கு திருமுழுக்கு யோவான் நற்செய்தியாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அது நம்முடைய பெயரே நற்செய்தியாக இருக்கணும். நம்ம பெயரை கேட்ட உடனே இது கிறிஸ்தவன்டா என்று வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த பெயருக்கு ஏற்றாறு போல நம்முடைய வாழ்வு அமைந்து விட வேண்டும். இப்படிப்பட்ட அருள் வரத்தை நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் நம்மை நாம் தயாரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் என்னுடைய பெயர், என்னுடைய வாழ்வு நற்செய்தியாக இருக்கிறதா? கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர் திருமுழுக்கு யோவான் அந்த ஆவியானுடைய வல்லமையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நீங்களும் நானும் அதே ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நாம பிறருக்கு நற்செய்தியாக நாம் இருக்கிறோமா? இந்த திருப்பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த பெயரை கொடுத்திருக்கிறீங்க, என்னுடைய பெயருக்கு ஏற்றாறு போல நான் உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், பிறருக்கு உம்முடைய இரக்கத்தை அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல சீடத்தியாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அருளையும் ஆசிரியம் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.